ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திராவோட சாப்டர் இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் சந்திரா விடுற மாதிரி இல்லை. அவங்க அந்த பஞ்சாயத்தில் வச்சு எனக்கும் சிவனாண்டிக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, என் அக்கா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தாலியை அப்படியே கலத்தி எறிகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கு இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரியும், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னதான் ஆக்டிங் கொடுத்து சந்திரகலா வீட்டுக்குள்ளே வந்து சூழ்ச்சி வேலைகள் பண்ணாலும் இனி கார்த்தியோட பதிலடி செமையாக இருக்க போதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவை பார்த்து, உனக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வரணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும், நான் இப்போவே பஞ்சாயத்தை கூப்பிட்றேன், அதில் வந்து நீ ஒரு செயலை செய்யணும்னு சொன்ன உடனே நம்ம சந்திராவும் அப்படி என்னக்கா பண்ணணும், நீ என்ன சொன்னாலுமே நான் அதை கேட்குறேன் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் உனக்கும் சிவனாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த உறவும் இல்லை அப்படிங்கிறத நீ பஞ்சாயத்தில் நிரூபிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சந்திராவும் எனக்கு நீ தாக்கா முக்கியம், இத்தனை வருஷமாக உன் கூட தான் நான் இருந்துட்டுருக்கேன், உனக்காக நான் இதை செய்வேன், அப்போவாது என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இப்போவே பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் அது மாதிரியே செய்த உடனே நம்ம ராஜராஜன கார்த்திகிட்ட வந்து, பார்த்தீங்களா மாப்பிள்ளை, இந்த சந்திரகலா இன்னும் போகாமல் என்னெல்லாம் செய்துட்ருக்கான்னு அவரோட ஆக்டிங்கை சாமுண்டேஸ்வரி இன்னும் நம்பிட்டு இருக்கா பார்த்தீங்களா அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி விடுங்க மாமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சந்திரகலாவும் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சிவனாண்டிகிட்ட சொல்லும்போது சிவனாண்டியும் என்ன சொல்கிற சந்திரா, இப்படி ஒரு வேலையை உன் அக்கா செய்ய சொல்லிட்டாளா, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் நமக்கு அந்த கார்த்தியும் என்னோட அக்காவையும் பழி வாங்குறது தான் பெரிய விஷயம், எப்படியாவது அதுக்கு நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நடக்கும், என்னோட அக்காவை நம்ப வைக்கணும்னா இந்த ஒரு செயலை செய்து தான் ஆகணும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் சந்திரா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் அக்காவுக்கு சந்தேகம் வர மாதிரி நம்ம நடந்துக்கணும், கண்டிப்பாக பஞ்சாயத்தில் வச்சு என்னை எதிர்த்து நிற்கிற மாதிரி நீ எப்பவும் போல இருந்துக்கா, அதனால எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, ஆனால் இனிமே பழைய மாதிரி நம்மளால பேச முடியாது சந்திரா அப்படி சொல்லும்போது சந்திராவும் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான், அதுக்கப்புறமா என் அக்கா காரியை பழி வாங்கின அப்புறம் நம்ம எப்படி இருந்தாலுமே ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட சொன்ன உடனே சிவனாண்டியும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும் சந்திரா, நான் பஞ்சாயத்தில் வச்சு நீ என்னை எதுனாலும் செய்துக்கோ, என்னை எதிர்த்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்திராவும் அது மாதிரி ஒரு யோசனை இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் பஞ்சாயத்தை கூட்டினவொடனே அங்கே உள்ளவங்களும் என்னாச்சு, எதுக்காக இப்போ பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் என் தங்கச்சிக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சிவனாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை அப்படிங்கிறத பஞ்சாயத்தில் வச்சு நிரூபிக்கணும், அதுக்கு தான் இந்த சபையை இன்னைக்கு கூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் உள்ள பெரியவங்களும் சரி இப்போ என்ன சொல்கிற சந்திரா, இனிமேல் சிவனாண்டிக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படி சொல்லும்போது நம்ம சந்திராவும் எனக்கு என்னோட அக்கா தான் முக்கியம், இது வரைக்குமே இந்த சிவனாண்டியை பிரிஞ்சு நான் என்னோட அக்கா வீட்டில் தான் இருந்தேன், இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கும் அவங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் கேட்டின தாலியை நான் இப்போவே கலத்தி எறிகிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா பஞ்சாயத்துக்கு முன்னாடி சிவனாண்டிக்கு முன்னாடி அதை தாலியை கலத்தி எறிகிறாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த சிவனாண்டியும் சந்திரா என்னடா இவ்வளோ ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே, இப்போ என்ன செய்கிறது, சரி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரதானே போகிறோம் சந்திரா அப்படின்னு சிவனாண்டியை மனசில் யோசிக்கிறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் வேற என்னம்மா, அதான் அவங்க கெட்டின தாலியே எரிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன உனக்கும் சிவனாண்டிக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள பெரியவங்களும் நம்ம சந்திரா கிட்டே சொல்லி வைக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரியை பார்த்து இப்போ போதுமாக்கா, உனக்கு இப்போ எல்லாமே நிரூபிச்சிட்டேன்ல, எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு நான் நிரூபிச்சாச்சுல, அதுக்கப்புறம் எனக்கா இப்போவாது என்னை நம்புவே அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஆமாம் சந்திரா இனிமேல் நான் நம்புவேன், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ரொம்ப கோபம் வந்துச்சு, அந்த கோபத்தில் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன், எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது நீ இனிமேல் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும் இப்போவாது என்னை நம்பினியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த நம்ம கார்த்தி ரேவதி எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரேவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து என்னம்மா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, சித்தியை பற்றின சுயரூபம் எல்லாத்தையுமே நிரூபித்த பிறவும் ஏமா நீங்கள் நம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் எனக்குன்னு இருக்கக்கூடிய உறவு அவ தான், ஆனால் அவள் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பை பண்ணியிருப்பான்னு என்னால் இன்னும் நம்ப முடியலை, சரி அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போம், அதான் இன்னைக்கு பஞ்சாயத்தில் வச்சு அவளுக்கு சிவனாண்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டால, எனக்கு இனிமேல் அவள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அதுக்காக என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக அவள் இந்த மாதிரிலாம் செய்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கிட்ட
ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரேவதி நம்ம கார்த்திகிட்ட வந்து பாத்தீங்களா, நீங்க தான் அவங்களுக்கு பாவம் பாத்தீங்க. அந்த சித்தி எவ்வளோ பெரிய ஆக்டிங் கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ரேவதி கிட்ட சரி ரேவதி பார்க்கலாம் அவங்கனால என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்திராவும் வழக்கம் போல நம்ம கார்த்திட்ட வந்து என்னையா வீட்டை விட்டு வெளியில அனுப்புன, இப்ப பார்த்தல்ல என்னோட அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாரு அப்படின்னு நம்ம கார்த்திகிட்டயே சவால் விட்டுட்டு போறாங்க. அதே சமயத்துல நம்ம மயில் வாகனமும் கார்த்திட்டு வந்து பாத்தியாப்பா சகல, நம்ம இவ்வளோ நாளாட்டு போட்ட முயற்சி எல்லாமே வீணா போச்சு. அத்தைக்கிட்ட எவ்வளோ சொன்ன பிறகுமே இந்த சின்னத்தையே நம்பிட்டு தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட வீடியோ ஆதாரத்தோடையும் காட்டியாச்சு. இனி என்னதான் சகல பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் விடுங்க, இனி எப்படி இருந்தாலுமே மாட்ட தானே போறாங்க. இப்ப பஞ்சாயத்துல வச்சு ஏற்கனவே சொல்லிட்டாங்க எனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலுமே ஒரு நாள் அவங்க 2 பேரும் சந்திக்க தான் போறாங்க. அந்த சமயத்துல அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நம்ம மயில் வாகனத்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனமும் நீ சொல்றதும் சரிதான் சகல, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கரமா பதட்டமா இருக்கு. இனி கண்டிப்பா இவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. நம்ம சிவனாண்டியை இனி மீட் பண்ணவும் முடியாது. இனி மட்டும் நம்ம சந்திச்சோன்னா கண்டிப்பா இவங்க ஏதாவது மாட்டி விட்டுருவாங்க. இனி உஷாரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒவ்வொரு பிளானையும் ரொம்பவே பொறுமையாட்டம் முன்னாடி மாதிரி இல்லாம இந்த வாட்டி எல்லா பிளானையும் கச்சிதமா போடணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியும் அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி நின்று எனக்குன்னு இருக்கக்கூடியது சந்திரா மட்டும்தான் அம்மா, சரி அவளுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாது, சந்திரா கண்டிப்பா எனக்கு எதிராக இந்த மாதிரி செய்திருக்க மாட்டான்னு நான் நம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சந்திரகலாவும் சிவனாண்டிட்ட யாருக்கும் தெரியாம ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாயத்துல நடந்ததை நினைச்சு ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வந்து பண்ணது தப்பு தான், ஏதோ என்னோட அக்காவோட வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் சந்திரா நான் அதெல்லாம் நினைச்சு எதுவும் வருத்தப்படலை, நீ அங்க சேஃபா தானே இருக்க, இந்த வாட்டி கண்டிப்பா அவங்கள்ட்ட ஏதாவது மாட்டிடாத அப்படி சொல்லும்போது சந்திராவும் பழைய மாதிரி என்னால உங்களை வந்து நேரடியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, மறுபடியும் இந்த கார்த்தி பையன் ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிப்பான், அதனால எதுக்கும் இந்த வாட்டி உஷாரா தான் இருக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் நீ வழக்கம் போல அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து உன் அக்காவுக்கு எதிரான செயலெல்லாம் செய்ய ஆரம்பின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திராவும் சிவனாண்டி கிட்ட கண்டிப்பா நம்ம கூடிய சீக்கிரத்துல ஒன்று சேரணும், அக்கா காரிய உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு பழைய மாதிரி ஒரு சூழ்ச்சி வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தி எப்படி இருந்தாலுமே இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரி இல்லை. கண்டிப்பா மறுபடியும் சந்திராவும் சிவனாண்டியும் மீட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சரியா நிரூபிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல தன்னோட அம்மா சிவகாமியோட சாவுக்கு யார் காரணம், முத்துவேல் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத நம்ம கார்த்தி சம மாசம் வந்து நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.